கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து கிரெடிட் கார்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ், அதுலேருந்து கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டோட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக CRED அப்படின்ற ஒரு பேமெண்ட் ப்ராசஸிங் ஆப் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விதவுட் எனி டியூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்டுனா என்ன? கிரெடிட் கார்டுனா பேசிக்காக அது ஒரு கடன் அட்டை. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு அருமையான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் கிரெடிட் கார்டு வாங்குறது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. ஏன்னா பேங்க்ஸ்க்கு இது ஒரு மேஜர் ரெவென்யூ சோர்ஸ். உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் லிமிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் லிமிட் வந்து உங்கள் கார்டோட மேக்ஸிமம் பாரோயிங் லிமிட், அதாவது உங்கள் கார்டில் டோட்டலாக அவங்க எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கிக்கலான்னு கொடுத்துருக்கிற ஒரு அமௌண்ட். அதுக்கப்புறம் கிரெடிட் பேலன்ஸ், இது வந்து உங்கள் கார்டில் அவைலபிள் பாரோயிங் லிமிட், அதாவது உங்கள் கார்டில் நீங்கள் செஞ்சுருந்த எல்லா பர்ச்சேசஸ், அதுக்கப்புறம் இஎம்ஐ, லோன்ஸ், வேறு ஏதாவது சர்வீஸ் சார்ஜஸ், இதெல்லாம் போக எவ்வளோ இன்னும் பாரோயிங் லிமிட் அந்த பில்லிங் சைக்கிளுக்கு இருக்குது அப்படின்றது தான் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து பில்லிங் சைக்கிள், இது உங்கள் பில் டேட்லேருந்து நெக்ஸ்ட் பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நடுவில் இருக்கிற பீரியட். ஸோ எக்ஸாம்பிள், உங்கள் பில்லிங் சைக்கிள் வந்து 10th அப்படின்னா ப்ரீவியஸ் பில் டேட்லேருந்து அந்த மந்த் 10th முன்னாடி நீங்கள் செய்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்கள் பில்லில் வரும். சிம்பிளாக இருக்கிறதுக்கு உங்கள் கிரெடிட் கார்டு கிட்ட பேசி நீங்கள் இந்த பில்லிங் டேட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் த மந்த் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் டியூ டேட், இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்கள் பில்லை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த டேட் தாண்டியாச்சுன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் எண்ட் ஆகிடும். உங்கள் அன்பெய்ட் டிரான்சாக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் செலுத்தப்படும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ், இது ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற அமௌண்ட். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நடந்த டிரான்சாக்ஷன், அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது ஃபீஸ், இதெல்லாம் கம்பைன் ஆகி வர்றது தான். ஸோ உங்கள் பில்லோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மினிமம் பேலன்ஸ், ரொம்ப டெம்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற ஃபிகர் இது தான். ஸோ கிரெடிட் கார்டில் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து இந்த அமௌண்ட் மாத்திரம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை. இந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா கார்டு யூஸ் பண்ணலாம், பட் உங்கள் பழைய டிரான்சாக்ஷன் எல்லாம், அதாவது பழைய டிரான்சாக்ஷனில் நீங்கள் பே பண்ணது போக இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் புதுசாக பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட், இது ஒரு கிரெடிட் கார்டுக்கும் வேரி ஆகும். ஸோ பேசிக்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது இதுதான். இந்த அமௌண்ட் வந்து கார்டு டு கார்டு வேரி ஆகும். இதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. இதானால் உங்கள் கார்டு அக்கௌண்ட்டில் தெரியாது. ஸோ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணால் தான் இது தெரியும். பேசிக் டெர்மினாலஜிஸ் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுறது பேசிக்லி உங்களோட பணம் கிடையாது. அது வந்து ஒரு கடன் தான். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பையிங் பவர் இருக்குன்றதுனால இது ஒரு கெட்ட பழக்கத்தையும் உண்டாக்கிடும். என்னோட செகண்ட் பாயிண்ட், இம்பல்சிவ் பையிங். உங்ககிட்ட பையிங் பவர் இருக்குன்றதுனால ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணுற ஹேபிட் வந்து உங்களுக்கு ஈஸிலி வந்துடும். இது ரொம்ப டாக்ஸிக்கானது. இதனாலே ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதவங்க யாரும் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து வச்சுக்கிறது அட்வைசபிளே கிடையாது. அடுத்து கிரெடிட் கார்டோட டெபிட் ரேட், அதாவது உங்கள் கடன் மேலே செலுத்தப்பட போகிற இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் அமௌண்ட். இது வந்து 24%லேருந்து 44% வரைக்கும் வேரி ஆகும். ஸோ உங்களோட கார்டை பொறுத்து இது டிஃபர் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லா டிரான்சாக்ஷன் மேலேயும் அப்ளை ஆகும். ப்ளஸ் இதுக்கு ஜிஎஸ்டியும் அட்ராக்ட் ஆகும். ஸோ இது ஒரு டெட்லியான ஃபிகர். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து டே 1லேருந்தே இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். ஆல்தோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் போயிட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்லேருந்து காசு எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அடுத்து மினிமம் அமௌண்ட் டியூ. கந்து வட்டியை விட இது ரொம்ப மோசமானது. பலர் இதால் பெரிய கடனில் போய் லாக் ஆகிட்டு இருக்காங்க. வெறும் மினிமம் அமௌண்ட் டியூ கட்டிட்டு நிறைய பேர் வந்து அவங்க கார்டு பில் ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட மினிமம் அமௌண்ட் டியூ வாங்கிட்டாங்கன்னா பேங்க்ஸ் உங்களை அந்த மந்த்துக்கு விட்டுருவாங்க. பட் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ்க்கு வந்து அந்த டேட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த டிரான்சாக்ஷன் டேட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு மோசமான ஸ்கீம்னே சொல்லிக்கலாம். கடைசியாக ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜே இதுதான். கிரெடிட் கார்ட்ஸ் வந்து டைரெக்டாக உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பாதிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலன்னா உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி காலி.
கிரெடிட் கார்டு பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு தான் இப்போ அட்வான்டேஜஸ் பற்றி சொல்ல போகிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கிரெடிட் கார்டு பற்றி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படின்றது தான் சொல்லியிருப்பேன். டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதே சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது தான் என்னோட அட்வைஸாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது தப்பு. கரண்ட் டேட்டில் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கும். அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்கள் கிரெடிட் கார்டு வந்து ஒரு வகையான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து சிறுக சிறுக சேரும். பட் ஓவர் த பீரியட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த லான்ச் பெனிஃபிட்ஸ், வேறு அப்பப்போ கிரெடிட் கார்டில் வர சப்சிடைஸ்டு ஆஃபர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ பீரியட். அதாவது உங்கள் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் டிரான்சாக்ஷன் டேட்லேருந்து உங்கள் பில் டேட் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் உங்களுக்கு கிடைக்குது. இது உங்களுக்கு தேவைப்படுற ரீபேமெண்ட் டைம் கொடுக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் சேலரி வர வரைக்கும், இல்லைனா பேங்க்கில் உங்களுக்கு சப்போஸ் காசு இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த காசில் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அந்த டைம் பீரியடில் வந்து அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு மைக்ரோ இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அடுத்த பாயிண்ட், ஆனுவல் ஃபீ வேவிங். ஸோ ரெகுலராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஸ்பெண்டுக்கு உங்களோட ஆனுவல் ஃபீஸை வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அந்த ஃபீஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பென்ஸ் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அதை வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ அண்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கிரெடிட் கார்ட்ஸில் நிறையவே போடுவாங்க. ஸோ பெரிய பர்ச்சேசஸ் பண்ணும்போது நீங்கள் அந்தந்த வெப்சைட் இல்லை வந்து அந்த கடையில் நீங்கள் வந்து என்ன அந்த கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பெனிஃபிஷியல் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இது 0% இஎம்ஐ இல்லை வந்து ஒரு கேஷ்பேக் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கிற மாதிரி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். பட் இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். உங்கள் ரீபேயிங் கெப்பாசிட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மட்டுமே ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே இறங்குங்க. அடுத்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் வேணால் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியாவிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி கேஷாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தாலே அந்த டிரான்சாக்ஷன் சர்வீஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஊரில் நீங்கள் செலவு பண்ணும்போது அந்த கரன்சியில் நீங்கள் டேரெக்டாக கிரெடிட் கார்டே கன்வர்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு பெஸ்ட் ரேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது மாத்திரம் இல்லாமல் எந்த வெப்சைட், எந்த ஒரு ஆன்லைன் சர்வீஸ் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 90 to 95% ஆஃப் த சைட்ஸ் வந்து உங்களுக்கு விசா அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸை வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட், பையர் ப்ரொடெக்ஷன். நீங்கள் பேசிக்காக கடனில் வாங்குறீங்க அப்படின்றதுனால பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆன்லைன் சைட்டில் வாங்குறீங்க, ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இமிடியேட்டாக ஒரு டிஸ்பியூட் உங்கள் கிரெடிட் கார்டு சர்வீஸ்க்கு ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டு டேரெக்டாக அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து கிரெடிட் கார்ட்ஸில் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஹானர் பண்ணி அந்த விஷயத்த சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கேன்சலிங் கெப்பாசிட்டி இருக்கும். அது இல்லாமல் கிரெடிட் கார்ட்ஸில் வந்து ரொம்ப செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் கார்ட்ஸ் இல்லை உங்கள் கார்டு நம்பரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அந்த பேங்க்கே டேரெக்டாக டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணி பிளாக் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியும் சில பேங்க்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதோட மிகப்பெரிய சீக்ரெட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நான் கிரெடிட் கார்டு தப்பாக யூஸ் பண்ணால் உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி கிரெடிட் கார்டை சரியாக கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட டிசிப்ளின்ட் கிரெடிட் கார்டு யூசேஜ் அண்ட் ரீபேமெண்ட் வந்து டெஃபினட்டாக ரிவார்ட் செய்யப்படும் உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஸ்கோர் மூலமாக. இதை ப்ராப்பராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சொசைட்டியில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி தான் எல்லாமே. சிபில், சிஆர்ஐஎஃப் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட்டிங் வச்சு தான் உங்களுக்கு பேங்க்ஸ் வந்து உங்களோட ஸ்கோரை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன்ஸ் அதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களோட வளர்ச்சியே இதை நம்பி தான் இருக்குது. பேங்க் லோன், பிஸ்னஸ் லோன், எஜுகேஷன் லோன், ஹோம் லோன் அப்படின்னு லோனாக நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு லோனே சாங்ஷன் ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நெகோஷியேஷன் பவர் ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் பேங்க்ஸ் கிட்ட நல்லா தாராளமாக
கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பேசலாம். ஸோ ஈவன் 1 or 2% இன்ட்ரெஸ்ட் நெகோஷியேட் நீங்கள் பண்ணிங்கனாலும் லாங் ரன்ல அது பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதை பற்றி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, ஆனால் வைஸாக யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. டிப் நம்பர் 1, எப்போவுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மாத்திரம் உங்கள் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஐடியலான வே ஆஃப் ஸ்பெண்டிங் வித் கிரெடிட் கார்ட்ஸ். சப்போஸ் உங்கள் பேங்க்ல பணம் இல்லைன்னா, ஆனால் உங்களுக்கு ஷியோரா அந்த பில் டேட் டைம்ல வந்து பில் ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் வந்துரும்ன்ற ஷியோரிட்டி இருந்துச்சுன்னா மாத்திரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுவும் ஸ்லைட்லி ரிஸ்கி. எப்போவுமே பேங்க்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுறது தான் பெஸ்ட் வே என்ன கேட்டிங்கன்னா. இப்படி ப்ராப்பராக பண்ணிங்கனாலே உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் பில்ட் ஆகும், ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். டிப் நம்பர் 2, கிரெடிட் கார்ட்ஸ் எப்போவுமே நிறைய கிடைக்கும்ன்றதுனால வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுக்கூடாது. ஸோ 1 இல்லை 2 கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் 1 or 2 கார்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு அதில் டீசெண்டாக டிரான்சாக்ஷன் பில் பண்ணிவிட்டு உங்களோட ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி உண்டாகும். டிப் நம்பர் 3, உங்கள் கிரெடிட் கார்டு பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ், ஹிடன் சார்ஜஸ், ஆனுவல் ஃபீ, சர்வீஸ் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், இதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்க மாட்டோம், பட் இந்த விஷயத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிறதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் டிப், 100% பில் பேலன்ஸை வந்து உங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடியே ரீபேமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் ரொம்ப பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். இதை ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்ட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் ரொம்ப கெடுதியாக முடியும். ஆன் டைம் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோ டெபிட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா CRED அப்படின்ற மாதிரி பேமெண்ட் ப்ராசஸிங் சர்வீஸ் உள்ள ஆப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, CRED மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். CRED ஆப் வந்து ஃப்ரீசார்ஜோட ஃபவுண்டரோட புது ஸ்டார்ட் அப். அவர் ஃப்ரீசார்ஜ் குவிட் பண்ணிவிட்டு CRED ஆப்பை இன்வென்ட் பண்ணார். இந்த கம்பெனி இப்போதைக்கு ஒரு ஹாட்டஸ்ட் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப். IPL எல்லாம் கூட நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப் ஒரு ஃப்ரீ ஆப், அப்படின்னா நாம தான் அதுக்கு ப்ராடக்ட். பட் இந்த ஆப்ல நிறைய யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உங்களுக்கு ரீபேமெண்ட் ரிமைண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாம கஸ்டம் ரிமைண்டர்ஸும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ஆன் டைம்ல நீங்க பே பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆப் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டேட்மெண்ட் வியூ பார்க்கலாம். இந்த ஆப்போட UI UX வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜென்ரலாக உங்கள் பேங்க்கோட ஆப்ஸை விட இதில் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் வியூ பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் ஆப் உங்கள் கிரெடிட் கார்டில் வந்து ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. மல்டிபிள் கார்டு டீட்டெயில்ஸும் இந்த CRED ஆப் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் டியூ டேட்ஸ் எல்லாமே வந்து இவங்க கம்பைன் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ணுற பேமெண்ட்ஸை வச்சு CRED ரிவார்ட்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் சில பர்ச்சேசஸ் அண்ட் வவுச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணி ஹவுஸ் ரெண்ட் கூட பே பண்ணலாம். ஆனால் வந்து ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணிங்கன்னா ஒரு 1.5% ப்ராசஸிங் ஃபீ அப்ளை ஆகும். பட் ஓகே தான், ஏன்னா உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அகெயின் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கிடைக்கும். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகலாம், ப்ளஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபைனலாக இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு பட்டன் கிளிக்கில் வந்து உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரிப்போர்ட் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ CRED ஆப்பில் நிறையவே யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் CRED ஆப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரெடிட் கார்ட்ஸை ரொம்ப புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next one.